வணக்கம். திதர்கஞ்சில இருந்து பப்ளிக் குமாரி உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைய நியூஸ்ல திதர்கஞ்சில சேர்ந்த பல பேரை நீங்க பார்க்க போறீங்க. இதோ இந்த பான் மசாலா அங்கிள். அடுத்தது எங்க ஏரியால தாரா ஆண்டியை பாருங்க. தாரா ஆண்டி, இதுல விஷயம் என்னன்னா, பான் மசாலா விக்கிற அந்த கடைக்கார அங்கிள் தினமும் தாரா ஆண்டிக்கு ஸ்வீட் பீடா கொடுப்பாரு. இது வரைக்கும் இது யாரும் சொன்னதில்ல, ஆனா பப்ளிக் சொன்னா இது கரெக்டா இருக்கும். கொஞ்சம் நில்லு. இங்க பாருங்க, அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அப்ப நான் உண்மையை தான் சொல்றேன். எல்லா நியூஸையும் பப்ளிக் போட்டு உடைச்சிருவா. அதுதான் பப்ளியோட பவர். தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருங்க. மீண்டும் சந்திப்போம். திதர்கஞ்ச் பாட்னா பப்ளிக் குமாரி. நம்ம அண்ணாவோட பிரைட் அரசி. நீ ரொம்ப லக்கி. அதனால தான் உன் பின்னாடி நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். சரி, நீயே சொல்லு, எத்தனை மணிக்கு மீட் பண்ணலாம்? 12 மணிக்கா? ராத்திரிலையா? சரி 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 சரி, அப்ப நான் சொல்றதை செய்யி. 12 மணிக்கு ஷார்ப்பா வந்துடணும், சரியா? ஆட ஷார்ப்புனா சரியா வந்துடும் சொன்னமா, நேரம் தவறிடாத. அப்புறம் ஐ லவ் யூ டூ. ஞாபகம் இருக்குல்ல? 12 மணிக்கு சரியா வந்துடணும் மான்சி. ஹலோ, மறுபடியும் வெண்டக்காவா? காலையிலேயே வா. சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுத்து போச்சு. வேற எதுவுமே உனக்கு பண்ண தெரியாதா? அந்த அளவுக்கு அக்கறை இருந்தா சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. அப்படி வரும்போது கொஞ்சம் காய்கறியும் வாங்கிட்டு வாங்க. காய்கறி வாங்குற அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இருக்கா என்ன? இவன் வீட்டில் சும்மா தானே இருக்கான், போய் வாங்கலாம்ல. யார் வேணான்னு சொன்னா? இல்லை, நான் தான் வாங்கிட்டு வந்தேன். வெண்டைக்காய் ரொம்ப சீப்பாக கிடச்சிது, அதான் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வெண்டைக்காவுடைய விலையை வெங்காய விலை மாதிரி ஏறி போச்சுன்னா நல்லா இருக்கும். நீங்க எப்போ உங்களை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறீங்க, மத்தவங்கள பத்தி இல்ல. இப்படியே நெருப்பு பத்தி எரிஞ்சதுன்னா ஃபேமிலி நிலைமை என்ன ஆகும்? உன்ன வந்துட்டியா? நாள் முழுக்க வெயிலே சுத்தி திரி. நீ கலர் கம்மி ஆயிட்டனா யாரும் கட்டிக்க மாட்டாங்க. சன்ஸ்கிரீன் போட்டுட்டு தான் போயிருக்கேன், அதனால ஒன்னும் ஆகாது. எதுக்குமா கண்ட கண்ட பொருளெல்லாம் வாங்கி உன் முகத்துல தேய்ச்சி உன் அழகையே கெடுக்கிற? நீ அழகா தானமா இருக்க. ஓரளவுக்கு தான் அழகா இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கிண்டல் பண்றாங்க தெரியுமா? அதுக்கும் நீங்க தான் காரணம். நீங்களும் அம்மா மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு இருந்திருந்தா நானும் அழகா பிறந்திருப்பேன். ரொம்ப தான் வாய் ஆயிடுச்சு. போய் கையை கழுவிட்டு வந்து சாப்பிடு. பாத்தீங்களா, கலர்லயும் கேரக்டர்லயும் உங்கள மாதிரி தான் இருக்கா. ஜித்து, இந்த கிஃப்ட் எல்லாம் ஓகே தான். அண்ணா, நம்ம ஃபியூச்சரை பத்தி என்ன யோசிச்சு வச்சிருக்க? என்ன? உன்னோட ஃபியூச்சர்ல நான் இருக்கேன்ல. ஹேய், ஃபியூச்சர் என்ன ஃபியூச்சர்? எனக்கு என்ன தோணுதுன்னா, உன்னோட பாஸ்ட் அது எக்ஸிஸ்டன்ஸ். எக்ஸிஸ்டன்ஸா? சரியா சொன்ன நீ. அம்மா, உன்னோட விஷயத்துல என்னோட எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி வந்துச்சு? அது என்னன்னா, அது மான்சி. இப்ப நீங்க பார்த்த கிளிப்பிங்ஸ் இருக்குல்ல, அது எங்க ஊர்ல நடக்கிற கதை தான். ஹாட்டான சீன் பார்த்திருக்கீங்க. எக்ஸாம் ஃபார்ம் கொடுத்துட்டியா? வேலை செய்யாம தப்பிக்க பிரியா நல்ல ஒரு வழியை கண்டுபிடிச்சு வச்சிருக்கா. உலகத்துல இருக்க நல்ல எக்ஸாம்ஸ், படிப்பு, இது எல்லாத்தையும் எவதான் பண்ணுவா. நான் இந்த வீட்ல வேலைக்காரி மாதிரி வேலை செய்யறேன். மருமகளே, நீ இன்ஜினியர் ஆக போற? அவதானே ஆக போறா? அவ படிச்சுதானே ஆகணும். அவ என்ன படிக்கிறா, எந்த அளவுக்கு படிக்கிறான்னு எனக்கு தெரியும். சும்மா என் வாயை கிளறாதீங்க, அதான் நல்லது. அம்மா மருமகளே, ஏமா மாமியார்கிட்ட இப்படி எடுத்தறிஞ்சு பேசுற? அப்படியா? யார்கிட்ட என்ன பேசணும்னு மருமகளுக்கு நீங்க கிளாஸ் எடுக்க வந்திருக்கீங்களா என்ன? அப்படின்னா அதுல கொஞ்சமாவது உங்க பொண்ணுக்கு நீங்க கத்து குத்துருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது இல்லையா? ஆர்த்தி, நீ எதுக்கு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கிளப்பிக்கிட்டு இருக்க? தினம் இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணலன்னா உனக்கு தூக்கமே வராதா? பஞ்சாயத்தை விரும்பல. அப்படின்னா அவளை கிச்சனுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்க. ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு என்னால சமைச்சு கொட்ட முடியாது. எப்ப பார்த்தாலும் நான் மட்டும்தான் உன் கொடுமையை தாங்கிட்டு இருக்கேன். இப்ப வேலையை கெடுக்க வந்துட்டியா? பாருங்க, நான் இங்க உங்களுக்கு வேலை செய்யும் போது நீங்க எனக்கு பணம் கொடுத்தீங்க, வேலை தான் கொடுத்துருக்கீங்க, உதவி ஒன்றும் செய்யல. இது என்னுடைய நிலம், நான் என்ன வேணாலும் செய்வேன், நான் நினைச்சதை செய்வேன். அப்படியா? நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்போமா? பயந்து ஓடுற போறோமோண்ணா? நாள் முழுக்க உன் கூட்டாளிங்க கூட சேர்ந்து இங்க உட்காந்து கூத்தடிச்சுட்டே இருக்கல்ல நீ. என்னங்க பேசுறீங்க? நீங்க உங்க ஜாதியில பிறந்திருக்கீங்க, அதுல தப்பு என்ன இருக்கு? பேசாத, தள்ளிப்போ. இங்க பாருங்க, இது என்னுடைய நிலம், நான் கண்டிப்பா இதை கட்டுவேன். நீங்க என்ன வேணுமோ செய்யுங்க, நான் இங்க ஒரு லெட்டின் கட்டியே தீர்வேன். வேண்டாம், ஒரே செகண்ட்ல உன் தலைய ரெண்டாக்கிடுவேன், ஜாக்கிரதை. நீ எப்படி கட்ட நானும் பாக்குறேன்டா. கட்டி கிழிக்க போறியா? அவரை விட்டுடுங்க, நாங்க போலீஸ்க்கு கால் பண்ணுவோம். எங்க கிட்ட ப்ரூஃப் இருக்கு. அட பிரமாதம்,
வேணாம். ஏய், நீ போலீஸை கூப்பிடுவியா? உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? ஆதாரத்தை அழிச்சுட்டா? ஏய் வேண்டாம், சொன்னா கேளு. பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது சின்ன பசங்க வாயெல்லாம் திறக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா பெரியவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை சின்ன பசங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீ என்னடா பெரிய ஊர் தலைவரா நீ? உன் குடும்பம் முழுசையும் வெட்டி இதே இடத்துல புதைச்சிட்டு போயிட வேண்டாம். இந்த கதை பீகார்ல பாட்னா சிட்டில இருக்கிற 2 பொண்ணுங்களை பத்தின கதை. 2 பேருக்கும் வேற வேற வயசா இருந்துச்சு. ஒரு பொண்ணு 19 வயசான பிரியா பாட்னால மேற்கு பகுதியில டானாபூர்ங்கிற ஊர்ல இருந்திருக்காங்க. அடுத்து 11 வயசான பப்ளி இவளோட பூர்வீக ஊரான பாட்னால தங்கி இருந்தாங்க. 2 பேருடைய வாழ்க்கையும் வேற வேற மற்றும் லைஃப் ஸ்டைலுமே வித்தியாசமான ஒண்ணு. ஆனா ஏதோ ஒரு இடத்துல 2 பேரும் விதிவசத்தால மற்றும் துரதிருஷ்டவசத்தாலையும் 2 பேரும் ஒன்னாவே இணைஞ்சிருக்காங்க. சார், இந்த பொண்ணோட பேர் பப்ளி. 2 கிலோமீட்டர் தூரத்துல தான் வீடு. எல்லாரும் அவளை தான் தேடிட்டு இருந்திருக்காங்க. ஆனா பாடி இங்க கிடைச்சிருக்கு சார். யாரோ கட்டாயப்படுத்தி குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆளே இல்லாத இடத்துக்கு குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்கானா கண்டிப்பா ரேப் பண்ணியிருப்பான். ஒரு நிமிஷம் சார், நீங்க எல்லாரையும் விசாரிச்சு சார், நாம குழந்தையோட ஃபேமிலியை பார்க்கலாம். பப்ளி அந்த இடத்துக்கு தனியா போக வாய்ப்பே இல்லை. அவளை நீங்க கடைசியா எப்போ பார்த்தீங்க? நான் அவளை காலையில தான் பார்த்தேன். காலையில வரைக்கும் நல்லதா இருந்தா. அடேங்கப்பா, ஹீரோயின் மாதிரி மேக்கப் போட்டுட்டு எங்க போற? விளையாடுறதுக்கு. விளையாட இவ்ளோ மேக்கப்பா? சரி, இது என்னது? இது எதுக்கு போட்டுட்டு போற? இது எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? தொலைஞ்சிருச்சுன்னா கழட்டு. அது எப்படி தொலைஞ்சு போகும்? நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் காட்டணும். ஏய், சொல்றது கேளுடி. எந்த பசங்களோட விளையாட போனா? சார், இந்த ஏரியாவில் இருக்க பசங்களாக தான் சார் இருப்பாங்க. நான் அவங்க கிட்ட பேசுகிறோம். ஆனால் அவள் யார் வீட்லையும் போகலன்னு சொல்கிறாங்க. நான் அவளுக்கு ஃபோனும் பண்ணி பார்த்தேன் சார். ஆனால் அவன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது சார். ஃபோனா? அவகிட்ட ஃபோனும் இருந்துச்சா? ஆமாம் சார், அவளுக்கு வீடியோஸ் எடுக்கிறது, கேம் விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்கள் அவளுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தோம். ஆனால் க்ரைம் சீனில் எந்த ஃபோனும் கிடைக்கலையே. அப்புறம் அவ பாடியில லாக்கெட்டும் கிடையாது. சோபா சோபா சோபா, பப்ளி நம்ம குழந்தைக்கு என்ன ஆச்சு? இவர் யாரு? சார், இவரு தான் என்னோட சார், பப்ளியோட அப்பா. நீங்க எங்க இருந்தீங்க? சார், வேலை விஷயமா கொஞ்சம் வெளியே போயிருந்தேன் சார். வெளியே தான் சார் போயிருந்தேன். உங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இருக்கா? இல்ல சார், எங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை. இவங்க யாரும் பேசுற நிலைமையில இல்ல. அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பாரு. யார் கூடயாவது அவ கிரைம் சீனுக்கு போனதை பார்த்தாங்களான்னு கேளு. அவ ஃபேமிலி விஷயத்துல உள்ள எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணு. இன்சைடு அண்ட் அவுட் சைடு 2 ஆங்கிலையும் ஒர்க் அவுட் பண்ணு. ஸோ 11 வயசான பப்ளி தன்னுடைய குறும்புத்தனத்தால ஏரியாவில் ரொம்பவே பிரபலமா இருந்தா. ஆனா இந்த கேஸுக்கும் இவளோட ஆட்டிடியூடுக்கான சம்பந்தம் இருக்கு. இணைப்புகள் சரியா வரலதான். சார், நம்ம நினைச்சோம் பப்ளியை யாரோ ரேப் பண்ணியிருக்காங்கன்னு. ஆனால் பிஎம் ரிப்போர்ட்டில் அந்த மாதிரி எதுவுமே இல்லையே சார். மரணத்துக்கான காரணம்? அவளோட தலையில் 4-5 இன்ச்சுக்கு ஒரு காயம் இருக்கு. பிஎம் ரிப்போர்ட் படி பார்த்தா அவளோட தலையை ரொம்ப ஸ்ட்ராங்காக எங்கேயோ இடிச்சிருக்காங்க சார். அதனால தான் அவள் இறந்து போயிருக்கா. வேற ஏதாவது தெரிஞ்சுதா? சார், இவளோட அப்பா அம்மாவோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாலாம் இல்லை. எப்பவும் சண்டையில் தான் இருந்திருக்காங்க. எந்த விஷயத்துக்காக? அஃபேர். நான் இன்ஃபார்மர் கிட்ட சொல்லிடுறேன் சார். அப்புறம் தான் தெரிஞ்சது, இந்த பப்ளியோட ஃபாதர் உமேஷ் சோன்பூரில் இருக்கிற ஒரு பொண்ணு கூட அவருக்கு கனெக்ஷன் இருந்திருக்கு சார். உமேஷ் சார் என் ஹஸ்பண்டோட சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. 1 வருஷத்துக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு.
அவர் போனதுக்கு அப்புறமா உமேஷ் தானே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட. இங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் இங்க பல நாள் தங்கி இருந்திருக்காரு. நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இல்ல? அது வந்து எங்களோட உறவு நட்பு தான உறவு தான். இதில் உன்னோட பங்கு எதுவும் இல்லைன்னா அப்போ இது எல்லாத்தையும் பிளான் பண்ணது சோனாக்ஷியா? சோனாக்ஷிக்கு என் பொண்டாட்டியால எந்த பிரச்சனையும் இல்லை, என் குழந்தையாலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் பொண்டாட்டி சோபாக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம்ல? கடந்த 1 வருஷமாக சோபாக்கும் உங்களுக்கும் ஒத்தே வரலல்ல? ஆமாம் சார், ஆனால் அதுக்கு காரணம் சோனாக்ஷி இல்லை. எனக்கும் சோபாவுக்கும் சண்டை வரத்துக்கு காரணமே சோனாக்ஷியோடைய வீட்டு ஆளுங்க தான். என்ன பிரச்சனை? சோபாவுடைய தம்பி பவன் அவன் ரொம்ப பேராசை பிடிச்ச ஆள் சார். அட அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா. நீங்க விஷயத்தை புரிஞ்சுக்கடா. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதுடா. மாமனார் வீட்டு சொத்தை வித்து மொத்தத்தையும் தின்னு தீத்துட்ட. அதுல பாதி பங்கு தம்பிக்கும் மீதி பங்கு தங்கச்சிக்கும் உரிமையானது. இப்ப யார் வீட்டு சொத்தை யார் எடுத்தாங்க? அதான் மாமனார் வீட்டு சொத்தை வரதட்சணைன்ற பேர்ல பாதி எடுத்துட்டீங்கல்ல. இப்ப இருக்க மிச்சம் மீதியும் புடிங்கலான்னு பாத்துட்டு இருக்கீங்களா? பேராசைக்கு அளவே இல்லையா? இப்ப இந்த சொத்து வேணுமா உங்களுக்கு? நான் பேராசை பிடிச்சவனா? எனக்கு பேராசையா? இனில இருந்து நீங்க யாருமே என் வீட்டு பக்கமே வந்துடாதீங்க சொல்லிட்டேன். வெளியில போங்க எல்லாரும். அதுக்கப்புறம் நானும் சோபாவும் அந்த வீட்டு பக்கமே போனது கிடையாது. அவங்க எங்கே தங்கியிருக்காங்க? இங்கே தான், பட்னால, தானாப்பூர். பப்ளியும் கொலை பண்ணிட்டாங்களா? தெரியல, யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல. ஜனவரி 6ஆம் தேதி அவளை கொண்டு இருக்காங்க. அவ கொலையை பத்தி நிஜமாவே உங்களுக்கு எதுவும் தெரியாதா? இல்லை சார், நிஜமாவே எங்களுக்கு எதுவும் தெரியாது. பல நாட்களாகவே நாங்கள் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தோம். எந்த மாதிரி வருத்தம்? சார் அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த விஷயத்த உங்களுக்கு வேற யாராவது சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னைக்கு பப்ளியை கொலை பண்ணாங்களோ அன்னில இருந்து என் சின்ன பொண்ணு பிரியாவும் ஆளு காணாம போயிட்டா சார். ஆனா உங்க பெரிய பொண்ணு சோபா இதை பத்தி சொல்லவே இல்லையே. உங்க பிரியா காணாம போயிட்டான்னு. நாங்க அதை யாருக்கிட்டையும் சொல்லல. உங்க பொண்ணு பிரியா காணாம போயிருக்கா, அட்லீஸ்ட் ரிப்போர்ட்டாவது பண்ணிருக்கலாம்ல சார். வயசுக்கு வந்த பொண்ணு காணன்னு சொன்னா யாரு சார் நம்புவாங்க? அப்புறம் ஆளுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. பிரியா அப்படி காணாம போனதுக்கு காரணம் இருக்கா? அவ வாழ்க்கையில ஏதாவது பையன் இருக்கானா? பாருங்க சார், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆனா எங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியும். பிரியா எங்க போனாலும் அது அவ விருப்பப்படி தான் போயிட்டு வருவா. ஏன்னா அவ அப்படி காணாம போறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவளை பார்க்க வந்தாங்க. எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல, நான் முதல்லயே சொல்லிட்டேன். நான் இன்ஜினியரிங் படிக்கணும், என்ன விட்டுருங்க. நீ இன்ஜினியரிங் பண்ணு, டாக்டர் பண்ணு, சயின்டிஸ்ட் பண்ணு, எதை வேணா பண்ணு. முதல்ல எங்க தலை மேல இருக்க பாரத்தை இறக்கி வச்சிரு. நான் இங்க தங்குறதோ சாப்பிடுறதோ உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சொல்லிடுங்க. நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன், ஹாஸ்டல் போயிடுறேன். சும்மா ஆடு மாடு மாதிரி எவனுக்காவது தலையில கட்டி வச்சு என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. 4 எழுத்து படிச்ச உடனே திமிரு வந்துச்சுல உனக்கு. எங்களையும் எதிர்த்து பேசுறியா? நாங்க உன் லைஃபை கெடுக்கிறோமா? அவங்க எங்க உனக்கு சம்பந்தம் பேசியிருக்காங்களோ அங்கதான் உனக்கு கல்யாணம் நடக்கும், சரியா? பிரியா கல்யாணம் பண்ணிக்க விரும்பல சார். அவ படிக்கணும்னு நினைச்சா, அதனால்தான் அவ எங்கேயோ போயிட்டா சார். ஒருவேளை பிரியா காணாம போனதுக்கான உண்மையான காரணத்தை மறைக்கிறீங்களா? இல்ல சார், நாங்க எந்த விஷயத்தையும் மூடி மறைக்கல. வழக்கம் போல நான் காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு தான் போனா. அம்மா நான் காலேஜ் போறேன். ஒரு நிமிஷமா? அம்மா எனக்கு ஞாபகம் இருக்கு, வரும்போது பீடா வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? என்ன பிரியாவை காணுமா? ஆமா, பப்ளியை கொலை பண்ண அன்னைக்கு தான் பிரியாவும் காணோம். பப்ளியோட கொலையில பிரியாவுக்கு பங்கு இருக்கா? இல்ல சார், பிரியா பப்ளியை ரொம்ப பிடிக்கும். சோபா நீ ஏதாவது சொல்லு சார். பிரியா காணாம போனது ஒரு ரகசியமாவே நீடிக்குது. போலீஸ் பிரியா அப்புறம் பப்ளி 2 பேரோட வீட்லயும் மாறி மாறி விசாரிச்சாங்க. இந்த வேலை போய்கிட்டே இருந்துச்சு. அந்த நேரத்துல உமேஷோட குடும்பத்தோட இன்னும் ஒரு ரகசியம் அது தானா வெளியில வந்துடுச்சு. அந்த தகவல் ரொம்பவே அதிர்ச்சி விடும்படியா இருந்துச்சு. உங்க சண்டை எல்லை மீறி போயிடுச்சுல்ல. லக்கன் கையில துப்பாக்கி எடுக்கிற அளவுக்கு போயிடுச்சு. குழந்தைய மிரட்டி இருக்கான். அப்ப கூட உங்க 2 பேருக்கும் சந்தேகமே வரலையா என்ன? சார், நாங்களே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாம் தான் சார் இருந்தோம். ஆனா நீங்க எங்களையே சந்தேகப்படுறீங்களே, அதனாலதான் நான் அமைதியாயிட்டேன். இந்த சின்ன சண்டைக்காக நான் ஒரு பொண்ணை கொல்ல போறேனா?
இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், அவன் ஒரு பைத்தியம். துப்பாக்கியோட சுத்துறியா? அதான் உன் மேல அத்தனை எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. நிலத்தை அபகரிச்ச கேஸ் போய்கிட்டு இருக்கு. பிரிஜேஷும் ரமேஷும் எஸ்கேப் ஆயிட்டாங்கல்ல? சார் நீங்களே யோசிச்சு பாருங்க, நாங்கள் தான் இதை செய்யணும்னு நினச்சிருந்தா நாங்கள் எதுக்காக சார் கோர்ட்டுக்கு போகணும்? இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டத்தான் நாங்கள் ஒரு வக்கீலையும் பார்த்து வச்சிருந்தோம். அந்த டாக்குமெண்ட்டை காட்டு. பப்ளி அப்போ யார் கொண்டு இருப்பாங்க? அந்த கொலையில் நீங்கள் 2 பேர் சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னா வாழ்நாள் முழுக்க வெளி உலகத்தையே பார்க்க முடியாது. அப்புறம் என்னோட பர்மிஷன் இல்லாமல் சிட்டியை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. சார், இந்த கேஸ்ல மாத்தி மாத்தி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. எனக்கு இதுல ஒரு விஷயம் மட்டும்தான் புரிய மாட்டேங்குது. லக்கன் அப்புறம் சங்கர் 2 பேரும் சேர்ந்து பப்ளியை கொண்டு இருந்தா பிரியா ஏன் காணாம போனா? இந்த கேஸில் பிரியா ஐ விட்னஸாக இருந்திருக்கலாம். அப்படி இருந்தால் பிரியாவை இவங்க 2 பேரும் உயிரோட விட மாட்டானுங்க. பிரியாவை பற்றி ஏதாவது தகவல்? இன்னும் இல்லை சார். நான் பிரியாவோட கால் ரெக்கார்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். அஃபேர் இருந்த மாதிரிலாம் எதுவும் தெரியல. ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். பிரியா எங்க காணோம்னு தெரியணும். யாரோ வேணும்னே வலை விரிச்ச மாதிரி தெரியுது. ஏன்னா அப்போதான் பப்ளி கொலைக்கு பிரியாவை நம்ம சந்தேகப்படுவோம். நிஜமான குற்றவாளி எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்துருக்கான். சார் சார் பிரியா வீட்டிலேருந்து நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு சார். பிரியாவோட அண்ணனுக்கு அவங்க மாமியார் வீட்டு ஆளுக்கு சுத்தமாக செட் ஆகாதா சார்? எப்பவுமே ஒரே சண்டையாக தான் இருக்குமா சார்? அட எதுக்கு சார் தலையை சுத்தி மூக்க தொடுறீங்க? கேட்க வந்த விஷயத்த நேரடியா கேளுங்க. இவங்களுக்கு நான் மட்டும் இல்ல, யார் வேணா எதிரியாவாங்க. என்னோட புகுந்த வீட்டு ஆளுங்க ரொம்ப மோசமானவங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க? கிளியரா சொல்லுங்க. ஐயோ சார், இவங்க என் விஷயத்துல பெரிய ஃப்ராட் வேலை பண்ணிருந்தாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னாங்க பவன் சாருக்கு கவர்மெண்ட் வேலைன்னு. அதை நம்பி எங்க அப்பா வேற முழுசா 7.5 லட்ச ரூபாய் வரதட்சணையா உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இன்னும் சொல்ல போனா எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு முன்னாடி டிவி, ஃப்ரிட்ஜ், டைனிங் டேபிள்னு எல்லாத்தையுமே வரதட்சணையா கொடுத்துருக்காரு. ஆனா உண்மை எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அவருக்கு எந்த கவர்மெண்ட் வேலையும் இல்லைன்னு. இல்ல சார், நான் அதுவும் போயெல்லாம் சொல்லியே. கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் என்னோட ரிட்டன் எக்ஸாம் எல்லாத்தையும் எழுதிட்டேனே சார். அது நான் கல்யாணத்துக்கு அப்புறம் இன்டர்வியூவில் தான் மாட்டிக்கிட்டேன். கல்யாணத்தில் நான் எதெல்லாம் வாங்கிட்டு வந்தேனோ மாமா வந்து அவ பேரில் எல்லாத்தையும் எழுதி வைக்கிறதா சொன்னார். கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டா சார். இவன் பொண்டாட்டியை சந்தேகப்படுறியா? அதனால தான் பிரியாவை. இல்லை சார், நான் அந்த மாதிரி எதுவுமே சொல்லியே. அப்போ என்னதான் சொல்ல வர? அட அவர் என்ன சார் சொல்லுவாரு? அவர் வாயால தங்கச்சியை குறை சொல்ல மாட்டாருல்ல. இப்போ உண்மை என்னன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். அது வந்து பிரியாவை பாய் ஃப்ரெண்ட் கூட ஓடி போயிட்டா. அப்படியா? அப்போ பிரியாவோட பாய் ஃப்ரெண்ட் யாரு? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். ஆனா இந்த பிரியா ஒரு பிடிவாதக்கார பொண்ணு. காலேஜ், ஸ்பெஷல் கிளாஸ், அது இதுன்னு எப்ப பார்த்தாலும் வீட்லயே இருக்க மாட்டா, வெளியே சுத்திட்டு இருப்பா. ராத்திரி நேரத்துல எப்ப பார்த்தாலும் வெளியே நின்று போன் பேசிக்கிட்டே இருப்பா. ஆமா சார், பிரியா நைட் டைம்ல இங்க இருந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஓகே, நான் அப்புறம் கால் பண்றேன். அண்ணி சும்மா என்ன கேள்வி கேட்காதீங்க. நான் உனக்கு கேள்வி கேட்க வரல, உனக்காக டீ கொண்டு வந்திருக்கேன். ஆனா இன்வெஸ்டிகேஷன் டைம்ல பிரியாவுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஒருவேளை எங்ககிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? இதெல்லாத்தையும் மூடி மறைக்கிறது அவங்க தான் சார். எப்படி உங்களை சுத்த விட்டுருக்காங்க பாத்தீங்கல்ல. இப்பவும் நீங்க ஏமாந்து போய் நிக்கிறீங்க. நான் சொல்றேன் சார், கண்டிப்பா அவ எங்கேயாவது போய் பதுங்கி இருப்பா. அவ பாய் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து யாரை பழிவாங்களான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பா. எத்தனை மணிக்கு சந்திப்போம்? சரி, ஓகே. ஐ லவ் யூ டூ. என்னடா போலீஸ்காரங்க எதுக்கு உன் வீட்டுக்கு வரணும்? எங்களுக்கு என்ன தெரியும்? நாங்கள் எதுவும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணல. இங்கே பாரு, ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன். 4 வருஷம் பழைய கதையை கிளறினேன்னு வச்சுக்கோ. இப்போ உன் பொண்ணு காணாமல் போயிருக்கா. அப்புறம் உன் பொண்டாட்டி, உன் தம்பி எல்லாரையும் குழி தோண்டி புதைச்சிருவேண்டா. கவனமாக இருந்துக்கோ. பிரியா அப்புறம் அவள் அன்னைக்கு எதுவும் செட் ஆகாதான்னு பாரு. நம்ம சோஷியல் அக்கௌண்ட்டை செக் பண்ண ஏன் மறந்துட்டீங்க? சார், நான் பிரியாவோட கால் ரெக்கார்டை மறுபடியும் செக் பண்ணேன். ஜிதேந்திரான்ற ஒரு பையனோட நம்பர் கிடைச்சிருக்கு சார். ஜிதேந்தரோட பிரியா 2-3 வாட்டி பேசியிருக்கா. கொஞ்சம் டீப்பா என்கொயரி பண்ணும்போது தெரிய வந்தது, இந்த ஜிதேந்திர சாகு ஒரே நேரத்தில் பல பொண்ணும் கூட கான்டாக்ட்ல இருந்திருக்கான். பெரிய கேடி சார் இவன். நம்ம கண்ணிலே மண்ணை தூவிட்டு ஆட்டம் போடுறானா? எப்படி எஸ்கேப் ஆனா? எனிவே, முதல்ல அந்த மஜ்னுவை அடிச்சு தூக்கு. அவன் தான் சொல்லணும் பிரியா எங்க இருப்பான்னு. சார்,
சொல்றான் சொல்லு சார் சார் பிரியா என்ன ஆனா எங்க போனான்னு தெரியாது சார். பிரியாக்கும் எனக்கும் எந்த தப்பும் நடக்கல சார். உனக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையும் சொல்லிடு, இல்லைன்னா உன்னை தூக்கி போட்டு மிதிச்சா ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவா, புரிஞ்சுக்கோ. என்ன நம்புங்க, நான் பிரியாவை ஒன்றும் பண்ணல சார். சார் நான் அதுக்கு சார் பிரியாவை துரத்தணும்? இங்க பிரியா தான் சார் எனக்கு குருவா இருந்தா. என்னது குரு அப்படின்னா? குரு அப்படி சார், அவ தான் சார் எனக்கு எல்லாமே, என் குருவா இருந்தா சார். வாயை திறந்து ஏதோ சொல்லு. இங்க பாரு, நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணு. ஃபியூச்சர்ல என்ன ஃபியூச்சர்? ஃபியூச்சர்னா எனக்கும் உனக்கும் ஒரு பாஸ்ட்ல கதை இருந்திருக்கு. அது என்னன்னா மான்சி, ப்ளீஸ் இன்னைக்கு இல்ல நாளைக்கு ஜித்து. மான்சி, பை பை. பாய். வந்துட்டாலே. ஹாய் பிரியா மேடம். இங்க பாரு, தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. அது எப்படி கண்ணா விடுறது? நீ என்ன முட்டாளா? இங்க பாரு, உன்னாலலாம் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த பொண்ணு மாதிரி நடிச்சிட்டு இருந்தேனோ அந்த பொண்ணுக்கு உன்ன மாதிரி பசங்களை பிடிக்காது. இந்த மாதிரி பலாத்காரம் பண்றவன நீ ரொம்ப கம்பல் பண்ணன்னு வச்சுக்கோ, போடான்னு டாட்டா காமிச்சிட்டு போயிடுவா. உன்னோட பழைய கதையெல்லாம் சொல்லி எங்ககிட்ட ஏமாத்தாத. பிரியா எங்க இருக்கான்னு தெரியற வரைக்கும் இவன் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாவே இருக்கக்கூடாது. சார் சார் நான் சொல்றது கேளுங்க சார். சார் 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 நான் எதுவும் பண்ணல சார். சார் விட்டுருங்க சார். அனி, இப்படி நீங்க சாப்பிடாம இருந்து பட்னி கிடந்தா யாருக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு உங்களோட துக்கம் புரியுது. ஆனா இப்ப நடந்த விஷயத்தை யாராலையும் மாத்த முடியாது. வாங்க ஏதாவது சாப்பிடுங்க, இல்லைன்னா உடம்புக்கு முடியாம போயிடும். அண்ணி, இங்க பாருங்க சார், இது பிரியாவோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட். இதில் அவன் நிறைய பேர் கூட சாட் பண்ணியிருக்கா சார். சாட்டிங் மட்டும் இல்லாமல் வீடியோ கால் மூலமாகவும் பேசியிருக்கா. அதனால தான் பிரியாவை பற்றி விசாரிக்கும் போது நமக்கு எதுவுமே கிடைக்கல சார். அவன் பேர் என்ன? எவன் கூட சாட்டிங் பண்றா? பிரமோத் சுக்லா, மனோஜ் ராஜ்புட், அப்புறம் தருண்ராஜ். சார், அந்த ஜிதேந்திரா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். பிரியா எங்க போனானே தெரியாதுன்னு சொல்றான். சரி, அவனை போக விடு. ராஜனை க்ளோஸாக வாட்ச் பண்ண சொல்லு. அப்போதான் தெரியும் நிஜமா நடிக்கிறானா இல்லை விளையாடுறானான்னு. முதல்ல அந்த 3 பேரையும் மீட் பண்ண வேண்டியதான். இங்கே பிரமோத் சுக்லா எவன்? வணக்கம் சார், நான் தான். சொல்லுங்கள் சார். உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், என் கூட வா. வா, அப்படியே ஃப்ரீயாக பேசுவோம். மனோஜ், போலாமா? வாடா வா. இந்த மாதிரி டிசைன்லாம் நீங்கள் எங்கே தேடினாலுமே கிடைக்காது. இதெல்லாம் நம்ம கடையில் மட்டும்தான் இருக்கும். மனோஜ், அவனை கூட்டிட்டு வா. நான் என்ன பண்ணேன்? சார் சார் நாங்கள் எதுவும் பண்ணல சார். நான் உண்மையாக தான் சார் சொல்கிறேன். சார் பிரியா எங்க போனா என்ன ஆனாலும் எங்களுக்கு தெரியாது சார். சார், பிரியா அவங்க 2 பேரும் கூட பழகிறது எனக்கு தெரியாது சார். அவள் என்ன மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தேன் சார். சரி, ஒரு விஷயம் சொல்லு. இதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி வேற எங்க கிடைக்கும்? சார் அவன்கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகினா சார். எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு போயிடுவா. இதை நானே வச்சுக்குவா ப்ளீஸ். தாராளமா எடுத்துக்க. இங்க இருக்கிற எல்லாமே உனக்கு தான். சார், அவள் என்கிட்ட கூட இப்படி தான் சார் பேசுவா. உனக்கு தெரியுமா பிரமோத், எப்போல்லாம் நான் உன் கூட இருக்கேனோ மனசளவுல அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கு. என்ன சொல்றீங்க? பிரியா அவங்க 3 பேரையும் டேட் பண்றாளா? ஆமாம் சார். சோபா, பூ மாதிரி இருந்த
நம்ம பொண்ணு எந்த படுபாவி இப்படி பண்ணான்னு தெரியலையே. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்பா கிட்ட பேசுனீங்களா? இல்ல. பிரியாவை பத்தி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நமக்கே தெரியாம நம்ம பொண்ணு விஷயத்துல நிறைய நடந்துருச்சு. ஆனா பிரியாவுக்கு அப்படிதான் நடந்திருக்கு. அப்பாவுக்கு பிரியாவை பத்தி ஒரு தகவலும் தெரியாது. உண்மை தெரிஞ்சு அவரால் தாங்க முடியாது. எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. இப்போ எதுவும் பண்ண தேவையில்லை. டைம் வரும்போது அண்ணன் சொல்லுவார் என்ன பண்ணணுன்னு. ஓகே. சார், இந்த 3 பசங்களும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பண்ண எதையும் ஒத்துக்கவும் மாட்டேங்கிறானுங்க. பப்ளியோட கொலை, பிரியா காணாமல் போனது எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும். ஓகே சார். ஒரு நிமிஷம் இரு. சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சதா? இல்லை சார், எங்கே திருட்டு வண்டி விற்கிறாங்களோ அங்கே நான் விசாரிச்சுட்டேன். அந்த ஸ்கூட்டி பற்றி எதுவும் தெரியல. இந்த கால மனிதர்களுக்கு பல முகங்கள் இருக்கு, அது வெளியில தெரியவே தெரியாது. ஆனா பிரியாவோட வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை இல்ல. அவ 2 விதமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கா. பிரியாவோட தனித்தன்மையோட ஆதாரம் மனோஜ், பிரமோத், தருண். போலீஸ்கிட்ட கிடைச்சி அவங்க உண்மையை சொல்லிட்டாங்கன்னா அது கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயமா மாறிடும். பிரியாவும் தான் விருப்பப்படி தான் வீட்டை விட்டு வெளியில போயிருப்பான்னு நம்பினாங்க. ஆனா இதுல இன்னொரு கேள்வியும் இருக்கு. அது என்னன்னா, பிரியாவுக்கு நிறைய எதிரிகள் இருந்தாங்க. பிரியா காணாம போனதுக்கு பின்னாடி ஒருவேளை இதுல இவங்க யாருக்காவது உள்குத்து இருக்குமா? போலீஸ் இந்த பப்ளியோட கேஸ்ல இப்ப கூட ஒரு எவிடன்ஸை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு பப்ளியோட காணாம போன போன் டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு. சார், ஒரு ஆள் வந்து இந்த ஃபோனை இங்கே விற்றுட்டு போயிட்டான். கேட்ட ரேட்டு கொடுத்தா அதனால் வாங்கிக்கிட்டேன். இப்போ தான் ரிப்பேர் பண்ணலான்னு ஆன் பண்ணேன் சார். இங்கே சிசிடிவி ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார். சரி, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க யாராவது மொபைல் விற்க வந்தாங்களா? நல்லா பார்த்து சொல்லுங்கள். இல்லை சார். உங்களுக்கு அடையாளம் தெரியும்னா ஸ்கெட்ச் ரெடி பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? உங்களுக்கு இந்த 4 பசங்களே தெரியுமா? இல்லை சார். யார் இவங்க? இந்த 4 பசங்களோடவும் பிரியாவுக்கு அஃபேர் இருந்திருக்கு. என்னது? இருக்காது சார். உங்களால் அவளை தேடி கண்டுபிடிக்க முடியலன்றதுக்காக அவளை பழி சொல்லுவீங்களா? அவ ரொம்ப டாப்பரான பொண்ணு சார். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவளுக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது, எனக்கு நல்லா தெரியும். நம்ம பக்கத்தில் இருக்கிற பல பேருக்கு பல முகங்கள் உண்டு. அதனால இதுவும் உண்மைதான். எனக்கு இது முதல்ல தெரியும். இந்த பசங்களையா? இல்ல, அந்த பிரியாவோட லட்சணத்தை. சார், மொபைல் டேட்டாவை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். தேங்க்யூ. இங்கே பாருங்கள் சார், பப்ளியோட மொபைல்லேருந்து நமக்கு ஒரு டேட்டா கிடச்சிருக்கு. ஷாக்கிங். 2 பேரும் உடனே கூப்பிடு. ஓகே சார். சார், இதில் அண்ணியோட தப்பு எதுவுமே இல்லை. அண்ணா அண்ணி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. அண்ணி, நீங்க இந்த ராத்திரி நேரத்தில் எங்க எதுக்கு வந்தீங்க? எனக்கு உங்களோட ஃபீலிங்ஸ்லாம் புரியுது. அண்ணா உங்க வீட்டாளுங்கிட்ட பேசுறது எல்லாத்தையும் நிறுத்திட்டாரு. அவர் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறாரு. சரி, அழாதீங்க.
யாரோ இருக்காங்க. ஒருவேளை பப்ளி எழுந்துச்சுடா. ரூம்ல போய் பார்க்கலாம். நாங்கள் நினச்ச பப்ளி தான் எங்களை பார்த்துட்டானே. அதை வெரிஃபை பண்ண நாங்கள் ரூமுக்கு போனோம். அங்கே பப்ளி தூங்கிட்டு இருந்தா. ஆனால் பப்ளி எங்களை வீடியோ எடுத்த விஷயம் எங்களுக்கே தெரியாது சார். மற்றபடி நாங்கள் எதுவும் பண்ணல. அப்புறம் இன்னொரு விஷயம் சார், அது அண்ணன் உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாரு. என்ன விஷயம்? எனக்கு என்னவோ சங்கரும் லக்கனும் சேர்ந்து தான் பப்ளியை கொண்டு இருப்பாங்க. சங்கர் எப்பவுமே அண்ணி மேல கண் வச்சிருப்பான். இது வரைக்கும் புரியலன்னா புரிஞ்சுக்கோ. அந்த டாக்கூர் எங்க போனா? வா போலாம். அவன் ஓலியனை கூட ரொம்ப போதையில் தான் இருந்தான். அப்ப சார் அண்ணி அவன் பலாத்காரம் பண்ண பார்த்தான். மாட்டிக்கிட்டு தான் உன்னை காப்பாத்துறதுக்கு புது கதை விட்டுறியா? வாய்க்கு வந்தபடி பேசுற சார். நான் பொய் சொல்லவே இல்லை. நீங்க வேணா அன்னிக்கிட்ட கேட்டு பாருங்களேன் சார். அப்படி அந்த விஷயம் உண்மைன்னா அந்த விஷயத்த முதல்லயே என்கிட்ட ஏன் சொல்லல? சார், லக்கனை உமேஷ் அண்ணன் மிரட்டினாரு. யாருக்கிட்டையாவது ஏதாவது சொன்னா இங்க எல்லாரையும் கொண்டுடுன்னு மிரட்டினாரு. பப்ளியை நீங்க தானே சேர்ந்து மர்டர் பண்ணீங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லியில தொலைச்சிருவேன். சார், நான் ஒத்துக்கிறேன் சார். 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் சோபா மேலே கை வச்சேன். ஆனால் பப்ளியை நாங்கள் யாரும் கொல்ல சார். நிஜமாதான். அவங்க சித்தியை நாங்கள் கடத்தலை. இவனுங்க உண்மையை சொல்லாத வரைக்கும் உன் ஸ்டைலை காட்டு. லக்கனும் அவன் தம்பியும் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டையே திரும்ப திரும்ப சொன்னாங்க. இந்த நிலைமையில புதுசா ஒரு முகம் உள்ள வந்திருக்கு. ஒரே நிமிஷத்துல இவன் இந்த கேஸையை தலைகீழ திருப்பி வச்சிட்டான். சார், இந்த ஆளோட ஃபேஸ் கட்டு நம்ம சந்தேகப்பட்ட யார் கூட மேட்ச் ஆகலையே. இவன் யாரா இருப்பான்? ஒருவேளை இவன் தான் அவனா? இவனை தான் பப்ளியை கொல்றதுக்கு ஹையர் பண்ணாங்களா? அப்படி பப்ளியோட மொபைல் அவன்கிட்ட இருந்துச்சுன்னா அப்போ பப்ளியோட லாக்கெட்டும் அவன்கிட்ட தான் இருக்கணும். ஒருவேளை இந்த ஆளுக்கு இந்த 3 பேரோட... சார், நான் அந்த 3 பேரோட கால் ரெக்கார்ட்ஸ் லொகேஷன் ட்ரேஸ் பண்ணிட்டேன். அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பிரியா காணாமல் போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இவங்க 3 பேருமே டச்சில் இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இவங்க பேசிக்கிட்டதே கிடையாது. பிரியா காணாமல் போனதுக்கப்புறமா அவளோட பாடி நமக்கு கிடைக்கும்போது இந்த 3 பேருமே ஒரே லொக்கேஷனில் தான் இருந்திருக்காங்க. சொல்லிடுறேன் சார். அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அவ ஒரே நேரத்தில் பல பசங்களை கரெக்ட் பண்ணி வேலை பண்ணிட்டு இருந்தா. எங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, தருண் அப்புறம் அபிநய் மட்டும் இல்லாம பிரமோதியும் அவ ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கா. நீங்க 3 பேரும் சேர்ந்து அவளை என்ன பண்ணீங்க? வாயை திறந்து ஏதோ சொல்லு. சாரி, ரொம்ப அர்ஜென்ட். நாங்க ரொம்ப டென்ஷன்ல இருக்கோம். எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு உன்னை இப்போ பார்க்கணும் போல இருக்கு. உன்கிட்ட பணம் இருந்தா அப்படியே எடுத்துட்டு வரியா? ஏன்னா எனக்கு இப்போ கொஞ்சம் தேவைப்படுது. சரி, நான் வரேன். பப்ளி, ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ஏய், இவளை ஏன் கூட்டிட்டு வந்த? நான் அவ வீட்டு பக்கம் தான் போயிட்டு இருந்தேன். என்னை பார்த்தது பிடிச்சிக்கிட்டா. ஸ்கூட்டர்ல ஏறிட்டா. ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். கொஞ்ச நேரத்துக்கு இங்கேயே இரு, நான் வந்துடுறேன். சரியா? சரி. உனக்கு பலவிதமான பசங்களை வளைச்சு போட்டு என்ஜாய் பண்ணுறது பிடிக்கும்ல? ஆனால் நாங்கள் அவளை கொல்லலை. சார் சார், சைக்கோ மாதிரி காரியம் பண்ணிட்டு சாதாரணமாக சொல்றியா? நீங்கள் எல்லாரும் பண்ணும்போது பப்ளி அதை பார்த்துட்டா தானே? அதனால அந்த பொண்ணை மர்டர் பண்ணிட்டீங்களா? இல்லை சார், பப்ளியை நாங்கள் கொல்லவே இல்லை. ராஜ்தீப், கிரைம் சீனுக்கு இவங்க 3 பேரையும் கூட்டிட்டு போனோம். இறக்கு. பப்ளியோட பாடி எங்களுக்கு இங்கே தான் கிடைச்சது. பிரியாவை எங்கே வச்சு ரேப் பண்ணீங்க? சார் சார், அந்த வண்டி எங்கே நிற்குதோ அங்கே தான் ஸ்கூட்டி நின்றுது.
அக்கம் பக்கம் ஏரியாவை எல்லாம் சர்ச் பண்ணுங்க, எதுவும் மிஸ் ஆகக்கூடாது. மூவ். சார் சார் இங்கே வாங்கல சார். இந்த இடத்த பார்த்தா மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது சார். இந்த இடத்த தோண்ட சொல்லு. ஓகே சார். சார் இது பிரியா தான். அபிஷேக் சார் பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பு. இவங்க 3 பேரையும் லாக்அப்பில் போடு. ஓகே சார். சார் ஒரு நிமிஷம் சார். ஒருவேளை பப்ளியும் பிரியாவையும் இவங்க தான் கொண்டு இருக்காங்கன்னா ஒரே இடத்துல புதைச்சிருக்கணும்ல. பிரியாவை இங்கே புதைச்சிருக்கான், பப்ளியை வேற எங்கேயும் விட்டு போயிருக்கானுங்க. ஒருவேளை இவனுங்க சொல்றது உண்மையா இருக்குமா? கொலைகாரன் வேற யாரும். ராஜ்தீப், இப்பெல்லாம் எல்லாருக்கும் ரெக்கார்ட் பண்ற பழக்கம் இருக்கு. ஒருவேளை இந்த சம்பவம் நடந்தப்ப கண்டிப்பா ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். பப்ளியோட மொபைலை செக் பண்ணு, நல்லா செக் பண்ணு. ஒருவேளை அவன் மொபைலில் ஏதாவது டெலீட் ஆயிருக்கான்னு பாரு, உடனே ரெக்கவரி பண்ணு. ஸோ நான் சொன்னதை முடிச்சிட்டல ராஜ்தீப். ஒரு நிமிஷம் சார். பப்ளியோட ஃபோனில் இருந்து பாலடைஞ்ச லொக்கேஷனை பற்றி எந்த ஃபுட்டேஜும் இல்லை, வேற ஒன்று கிடச்சிருக்கு. வாங்க சார். உமேஷ்க்கும் லக்கனுக்கும் சண்டை வந்தப்போ பப்ளி அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கா. அந்த ரெக்கார்டிங்கில் இந்த ஆள் இருந்திருக்கான் பாருங்க. அந்த ஆளோட ஃபேஸ் கட் இது கூட மேட்ச் ஆகுது. அவன் தான் பப்ளியோட ஃபோனை விற்றுருக்கான் பாருங்க சார். சொல்றா, உண்மையை சொல்லு சொல்லு அபிஷேக். சார் சார் வீடு ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன், ஆனால் எந்த டீட்டெயில்ஸுமே கிடைக்கல. ஆனால் பிரியாவோட ஸ்கூட்டி நம்பர் மட்டும் கிடைச்சிருக்கு சார். பிரியாவோட ஸ்கூட்டி எங்க? சார் நான் அதை பார்ட்டாக பிரித்து வெளியில் கொண்டு போய் வித்துட்டேன் சார். அப்போ பப்ளியோட மொபைல் அது உனக்கு எங்கேருந்து கிடைச்சிது? சார் மொபைல் அது அது அங்கே பாலடைஞ்ச பங்களாவில் கிடைச்சது, எடுத்துகிட்டு வந்துட்டேன் சார். சும்மா கிடைச்சதா? அங்க பப்ளிக்கும் பிரியாக்கும் என்ன சம்பந்தம்? பப்ளியோட லாக்கெட் எங்க? பப்ளியோட லாக்கெட் உன்னோட இந்த கவர்ல தான் கிடைச்சது. ஏன் இப்படி பண்ண? ஆரம்பத்துல இருந்தே பிரியாவோட நடத்த கொஞ்சமும் சரியில்லை. அவ படிப்புல நம்பர் 1 இருந்ததுனால நாங்க அவளை கண்டுக்கல. நீ எதுக்கு பிரியாவை கொன்ன? அன்னைக்கு பிரியா எங்க வீட்டுக்கு வந்திருந்தா. அவ பப்ளி அவ கூடயே கூட்டிட்டு போயிட்டா. எனக்கு அது தெரியாது. பப்ளி ரொம்ப நேரமா வீட்டுக்கு வரலன்னதும் நான் அவளை தேடி போனேன். பப்ளி பப்ளி அந்த இடத்துக்கு போனதும் பாலடைஞ்ச பங்களா பக்கத்துல பிரியாவோட ஸ்கூட்டி நிக்கிறத பார்த்தேன். பப்ளி பப்ளி அந்த பாலடைஞ்ச வீட்டுக்கு போனதும் அங்கிருந்து பப்ளியோட அழுக சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. பப்ளி அந்த பாலடைஞ்ச வீட்டுல போய் பார்க்கும்போது அப்பதான் உமேஷோட நம்பகமான தொழிலாளி ஜடாவுக்கு ஃபோன் பண்ணி மம்பட்டி எடுத்துட்டு வர சொன்னேன். அவனுக்கு 5000 ரூபாய் பணம் கொடுத்தேன். ஸ்கூட்டியையும் எடுத்துக்க சொன்னேன். பிரியாவோட பாடிய இந்த பாலடைஞ்ச பங்களாக்கு தூரத்துல கொண்டு போய் புதைக்க சொன்னேன். எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீ பிரியாவோட பாடியை மண்ணுக்குள்ள புதைச்ச, பப்ளி எதுக்கு அங்கேயே விட்டுட்டு போன? அந்த நேரம் பப்ளியோட பாடியை பிரியா பாடியோட புதைச்சிட்டு போலாம்ல, ஏன் அப்படி பண்ணல? உன்னதான். ஏன்னா பிரியாவுக்கு இறுதி சடங்கு நடக்கிறத நான் விரும்பவே இல்லை. அவ வாழ்க்கையில செஞ்ச காரியத்துக்கு அவளுக்கு மோட்சமே கிடைக்க கூடாது. அவளாலதான் என் பொண்ணு பப்ளி பப்ளி இதுல பப்ளியோட தப்பு எதுவுமே இல்ல. அவ எல்லாருக்கும் செல்ல பிள்ளையா இருந்தா.
நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஏதோ ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். வாழ்க்கையில நம்ம பல பிரச்சனைகளை தினம் எதிர்கொள்ள வேண்டிதான் இருக்கு. அந்த பிரச்சனையில இருந்து சில நேரங்களில் மீண்டு வர முடியாத பொழுது அந்த நேரத்தை டென்ஷன் பெருசாகி நம்மளே சாப்பிட ஆரம்பிச்சிடும். அது பெருசாகி ரொம்பவும் கொடுமைப்படுத்தாம உள்ளே அடக்கி வச்சிட்டோம்னா அடுத்த கட்டமா அது வெளியில வந்துச்சுன்னா வேற யாராவது வாழ்க்கையை அழிச்சு விட்டுரும். இந்த கேஸ்லயும் அதே தான் நடந்திருக்கு. தருண், மனோஜ், பிரமோத் பிரியாவை பலாத்காரம் பண்ணிருக்காங்க. ஷோபா தன்னுடைய பொண்ணு பப்ளி, அப்புறம் தங்கச்சியை கொலை பண்ணது, அப்புறம் ஜானுவுக்கு இன்னொருத்தன் சப்போர்ட் பண்ணது. எவிடன்ஸ் எல்லாம் மொத்தமா அழிக்கிறதுக்கு பெரிய தப்பு பண்ணிருக்கா. நீதி அரசர் தீர்ப்புக்காக இப்ப எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. பிரியாவோட அப்பா தான் பொண்ணு பண்ண தப்பை இது வரைக்கும் ஏத்துக்கவே இல்லை. அப்புறம் பிரிஜேஷும் வீட்டை விட்டு வெளியில போயிட்டான். உமேஷ் தான் பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்காக சட்ட ரீதியா போராடிட்டு இருக்கான். அவனுக்கும் ஒரு வகையில செஞ்ச தப்பு புரிஞ்சு போச்சு. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு வகையில் அவனும் காரணம் தான். நான் அனூப் சோனி இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அடுத்து ஒரு புது எபிசோட்ல புது கதையோட உங்களை நான் வந்து மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. ஞாபகம் இருக்கட்டும், கிரைமுக்கும் நமக்கும் இருக்கிற இடைவெளி ஒரு சின்ன நூலழை தான். நீங்க தான் அலர்ட்டா இருக்கணும். பாதுகாப்பா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஜெய் ஹிந்த்.